ஏய், கேமரா ஆன் பண்றா. என் பேர் ஆதி. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பக்கத்தில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கே எல்லாமே ஹைடெக் தான். அதெல்லாம் பார்த்து நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஐயோ உலகம் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே ஏஐக்கு மாறிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, சொசைட்டியும் மாறிடுச்சு, மயிரில் மாறிடுச்சு. குரங்கானது மனுஷனா மாறி மனுஷன் செய்கிற வேலையெல்லாம் ரோபோட் செய்கிற அளவுக்கு ஏஐன்ற 2 எழுத்து உலகத்தையே மாற்றினா, அதே 2 எழுத்து சாக்கடை மனுஷனை மிருகமா மாத்திட்டு. அது என்ன அந்த 2 எழுத்துன்னு கேட்குறீங்களா? சாதி. அந்த 2 எழுத்து சாக்கடைனால என்னை விட்டு போன என் ஃப்ரெண்டை பற்றின கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப நான் உயிரோட இருப்பேனான்னு தெரில, என்னை தூக்கில் கூட போட்டுருக்கலாம். அதான் நம்ம ஊரில் பாதிக்கப்பட்டவனை அடிக்கிறதும் தப்பு பண்ணவனை பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிறது சகஜமாச்சு. என் ஃப்ரெண்டு பேர் ஜீவா. நானும் அவனும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். அங்கே தான் அவன் ஷாலினியை பார்த்தான். 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணாங்க. இவனும் நல்லா சம்பாதிச்சான், அந்த பொண்ணும் நல்லா சம்பாதிச்சு. அவங்க வீட்டில் போய் சொன்னாங்க, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கூட ஓகே. ஆனால் ஜாதி வெறி பிடிச்ச நாய், இந்த சொந்தக்காரன் நாய்ங்க அவங்க அப்பா மனசை மாற்றி அவங்க அப்பா மண்டையில ஜாதியை திணிச்சு சம்மதத்தையே கெடுத்துட்டாங்க. அவனும் நல்லா சம்பாதிச்சான், அந்த பொண்ணும் நல்லா சம்பாதிச்சிச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. நான் கடைசியா ஃபோன் பேசுற வரைக்கும், நான் கடைசியா ஃபோன் பேசுறப்ப ஏதோ ஒரு சத்தம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வண்டியை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். வீடு கதவு திறந்துருந்துச்சு. நான் கதவை திறந்து உள்ள பாக்குறேன், உள்ள ஃபுல்லா ரத்தம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க 2 பேரையும் தேடினேன். பெட்ரூம் கதவு திறந்துருந்துச்சு. பெட்ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணை புள்ள தாத்தி கூட பார்க்காம அந்த பொண்ணு வயிற்றுலயே மிதிச்சு அந்த பொண்ணையை வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு வயிற்றுல அந்த பிள்ளைய உருவி எடுத்து பிள்ளையும் துண்டு துண்டா வெட்டி கொண்டுட்டானுங்க. ஒரு குடும்பத்தையே ஜாதின்ற காரணத்துக்காக, அவனோட ரத்தம் அந்த பிள்ளை வயிற்றுல கூட இருக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஒரு குடும்பத்தையே கொண்டு சரிச்சுட்டானுங்க. இவ்வளத்தையும் பண்ண ஒருத்தன் உங்க கையில கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? உங்க மனசுலாம் என்ன தோணுதோ அதான் எனக்கும் தோணுச்சு. அவனை துண்டு துண்டா வெட்டணும்னு தோணுச்சு. தம்பி தம்பி, என்ன மனசு தெரியாம பண்ணிட்டேன், என்ன மனசு ஏதோ கோபத்தில் பண்ணிட்டேன். தவி சத்திய மனசு ஒரு தம்பி நியாயமே இல்லை. குடும்பமே சாப்பாடு இதுக்கு